ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது, அதாவது சாய்ஸ் பில்லிங் பண்ணும்போது என்னென்ன கவர்மெண்ட் காலேஜஸ் வரும் அண்ட் கம்யூனிட்டி வைஸாக டோட்டல் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும், எந்த மாதிரி செலக்ட் பண்ணக்கூடாது, இதை பற்றி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். பிகாஸ் நீங்கள் நினைக்கிற எல்லா காலேஜுமே வந்து கவுன்சிலிங்லாம் வந்து வராது. அவங்க கொடுக்குற லிஸ்ட்டில் இருக்க காலேஜஸ் மட்டும்தான் வரும். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ் அண்ட் கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் ஒன்லி நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த காலேஜஸ் செலக்ட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிகாஸ் வந்து ப்ரீ பிளான் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது ஸோ உங்களுக்கான காலேஜஸ் வந்து பொறுமையாகவே நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அண்ட் கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த வித மிஸ்டேக்கும் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அண்ட் நம்மளுடைய சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்சஸ் தான் பிஃபார்ம் கோர்சஸ். இந்த கோர்சஸ்க்கு ரெண்டு காலேஜஸ் தான் அவைலபிளாக இருக்குது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை. ஸோ இங்கே வந்து 60 சீட்ஸ் இருக்குது. மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரை, இங்கே 60 சீட்ஸ் இருக்குது. கம்யூனிட்டி வைஸாக பார்க்கும்போது டோட்டல் ஓசி கம்யூனிட்டிக்கு 37 அண்ட் பிசி 32, PCM 4, MBC அண்ட் DNC 24, SC 18, SCA 4, ST 1, டோட்டல் 120 சீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஓசி கம்யூனிட்டியை பொறுத்தளவு டோட்டல் 37 சீட்ஸ் தான் இருக்குது. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் எப்படி அட்டன் பண்ணால் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். ஸோ இதை பற்றி நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிஎஸ்சி நர்சிங் பொறுத்தளவு 2 கேட்டகரி இருக்குது, மேல் அண்ட் ஃபீமேல். மேல் பொறுத்தளவு டோட்டல் 35 சீட்ஸ் இருக்குது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை 5 சீட்ஸ், மதுரை மெடிக்கல் காலேஜ் 5, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் 5, மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் 5, தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 5, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கடலூர் 10, டோட்டல் 35. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்சி நர்சிங் மேல் படிக்கலாமா, படித்தா வேலை கிடைக்குமா, நீட்னஸாக ஒர்க் பண்ண முடியுமா, எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம், இந்த மாதிரி திங்க் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பட் இந்த மிஸ்டேக்கை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. பிகாஸ் பிஎஸ்சி நர்சிங் பொறுத்தளவு 2 கேட்டகரி மேல் அண்ட் ஃபீமேல் இருக்குது. ஸோ ஃபீமேல் வந்து அவங்க கேட்டகரி தகுந்த மாதிரி வந்து வார்டில் நியூரோ ஐசியூ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. மேல் பொறுத்தளவு அவங்க கேட்டகரி தகுந்த மாதிரி எமர்ஜென்சி ஐசியூ ஓடி ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் நல்லா நீட்டாகவே ஒர்க் பண்ணலாம். ஸோ கவலையே படாதீங்க. அண்ட் சேம் டைமில் ஃபாரினில் நிறைய வேக்கன்சி இருக்குது. அது ஃபீமேலாக இருந்தாலும் மேலாக இருந்தாலும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபீமேலை கம்பேர் பண்ணும்போது மேல் கேட்டகரி நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேல் பொறுத்தளவு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை 45 சீட்ஸ், மதுரை மெடிக்கல் காலேஜ் 45 சீட்ஸ் அண்ட் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் 45 சீட்ஸ், மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம் 45, தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 45, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூர் 90, டோட்டல் 315 சீட்ஸ். அண்ட் கம்யூனிட்டி வைஸை பார்க்கும்போது ஓசி 98, பிசி 84, PCM 11, MBC அண்ட் DNC 63, SC 47, SCA 9, ST 3. அண்ட் நெக்ஸ்ட் பெஸ்ட்டான ஒரு கோர்சஸ் தான் பேச்சுலர் இன் ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ இந்த கோர்சஸ் பொறுத்தவரை டோட்டல் 3 காலேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூர் 30 சீட்ஸ், கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன் சென்னை 25 சீட்ஸ், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரபி திருச்சி 25 சீட்ஸ், டோட்டல் 80 சீட்ஸ். அண்ட் கம்யூனிட்டி வைஸை பார்க்கும்போது ஓசி 25, பிசி 21, PCM 3, MBC அண்ட் DNC 16, SC 12, SCA 2, ST 1. ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது சீட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், எப்படி அட்டன் பண்ணால் சீட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரிக் இருக்குது. சாதாரணமாக நீங்கள் அட்டன் பண்ணால் கிடைக்காது. ஸோ அது வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். வீடியோவோட எண்டில் சொல்கிறேன், மறக்காமல் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பிஎஸ்எல்பி. இதில் வந்து ஒரே ஒரு காலேஜ் மட்டும்தான் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து இருக்குது. ஸோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை. சீட்ஸ் பொறுத்தளவு டோட்டல் 25 இருக்குது. ஸோ இதில் வந்து ஓசி 8, PC 6, PCM 1, MBC அண்ட் DNC 5, SC 4, SCA 1, ST 0. ஸோ இந்த கோர்சஸ் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது ஒரே ஒரு காலேஜஸ் மட்டும்தான் வரும், வேறு எந்த காலேஜுமே வராது. நெக்ஸ்ட் ஒன் பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி. இந்த கோர்சஸ் பொறுத்தல 5 கவர்மெண்ட் காலேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை 26, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் சென்னை 10 சீட்ஸ், மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரை 10, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் 5, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் 10, டோட்டல் 55 சீட்ஸ் இருக்குது. அண்ட் கம்யூனிட்டி வைஸ் ஓசி 17, பிசி 14,
PCM 2, MBC and DNC 11, SC 8, SCA 2, ST 1. நெக்ஸ்ட் கோர்சஸ் பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி. இந்த கோர்சஸ் பொறுத்தல் டோட்டல் 5 காலேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை 10 seats, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னை 5 seats, மதுரை மெடிக்கல் காலேஜ் 10, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் 10, திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் 10, டோட்டல் 45 seats இருக்குது. அண்ட் கம்யூனிட்டி வைஸை பார்க்கும்போது ஓசி 14, பிசி 12, PCM 2, MBC and DNC 9, SC 7, SCA 1, SC 0. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு கோர்சஸ் பேச்சுலர் இன் அக்குபேஷனல் தெரபிஸ். ஸோ இந்த கோர்சஸ்க்கு 2 காலேஜில் வந்து சீட்ஸ் இருக்குது. கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் சென்னை 10, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூர் 20, டோட்டல் 30 seats. அண்ட் கம்யூனிட்டி வைஸை பார்க்கும்போது ஓசி 9, பிசி 8, PCM 1, MBC and DNC 6, SC 4, SCA 1, ST 1. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கவர்மெண்ட் லிஸ்ட்டு எல்லாமே லாஸ்ட் இயர் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்த லிஸ்ட். இந்த இயரும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கான கவுன்சிலிங்க்கான அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆனதுமே வந்து லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் என்னென்ன காலேஜஸ் இருக்குது, ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, இந்த வீடியோவில் இருக்க மாதிரியே அப்டேட் பண்ணுவாங்க. கம்யூனிட்டி வைஸாக பார்க்கும்போது சீட்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதுவே நீங்கள் ஓசி கம்யூனிட்டியாக இருந்து ஸோ நீங்கள் வந்து 2 காலேஜுமே செலக்ட் பண்ணலாம். பிகாஸ் வந்து 9 seats இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே எஸ்டி கேட்டகரியாக இருந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் கிடைக்காது. பிகாஸ் அந்த காலேஜில் எஸ்டி கேட்டகரிக்கு வேகன்சி இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் கிடைக்காது. ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ இந்த கேட்டகரியாக நீங்கள் இருந்தீங்கன்னா கீழ்பாக் மெடிக்கல் காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். ஸோ இதுவே பிசிஎம், எஸ்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. பட் அதே டைமில் அதே பிசிஎம், எஸ்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூர் செலக்ட் பண்ணலாம். பிகாஸ் அங்கே உங்களுக்கு வந்து வேகன்சி சீட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சீட் இருக்கும்போது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். இதுவே எஸ்சிஏ கேட்டகரியாக நீங்கள் இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் அங்கே வந்து வேகன்சி இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்கள் கம்யூனிட்டி வைஸாக வந்து எங்கே வந்து சீட் இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ஈஸியாகவே சீட் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நம்மளுடைய சேனலில் கட் ஆஃப் மார்க் 170க்கு மேலே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன கவர்மெண்ட் காலேஜஸ் கிடச்சிருக்கு அண்ட் பெஸ்ட்டான என்னென்ன கோர்சஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுபோல் தொடர்ந்து பேராமெடிக்கல் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.